கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 8:10, மேத்யூ 8:10. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை காணக்கூடியவராக இருக்கிறார். அதாவது நம்ம எப்படின்னா நம்மளுடைய விசுவாசத்தை கிரியையில் காட்டுகிறோம். ஆனால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனால அவர் விசுவாசத்தை காணக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அந்த நூற்றுக்கதிபதியினுடைய விசுவாசத்தை கண்டு என்ன சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் எங்கும் பார்த்ததில்லையே என்று சொல்லக்கூடியதான். இப்போ இன்னொரு சம்பவம் பார்க்குறோம். மார்க்கு 2வது அதிகாரத்தில் ஒரு நடக்க முடியாத ஒரு திமிர்வாதம் பிடித்த ஒருத்தரை பக்கவாதம் உள்ளவரை என்ன பண்ணுறாங்க, கூரையை பிரிச்சுட்டு கீழே இறக்குறாங்க. அவங்க கரெக்டாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி இறக்கிறாங்க. அதில் 5வது வசனம் பாருங்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, என்ன அவர் விசுவாசத்தை கண்டு, ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்தையும் அறிந்திருக்கிற தேவன். அதனால அவர் விசுவாசத்தை காணக்கூடியவராய். இப்போ இங்கே விசுவாசத்தை அவர் மட்டும் பார்க்கல, அவர் சொன்ன வார்த்தை, நூற்றுக்கதிபதி சொன்ன வார்த்தையில் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத காணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்குள்ளேயே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை. எப்படி இஸ்ரவேலுக்குள்ளேயே நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் நீங்கள் இன்னொரு காரியம் புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த நூற்றுக்கதிபதி இஸ்ரவேலன் கிடையாது. அவர் யார், ஒரு கிரேக்கன். இப்போ இங்கே கூட இருக்க சீஷர்கள்லாம் யார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் எல்லாருமே யூதர்கள். இப்போ நீங்கள் இதே அதிகாரத்தில் நம்ம இதனுடைய எதிர்மறையும் பார்த்துருவோம். இதில் 26வது வசனம் பாருங்கள். அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள ஏறி படவுல ஏறி அந்த கரைக்கு போக சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதே படகுல கர்த்தர் நித்திரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, சாக போகணும்னு நினைக்கிறாங்க. அவரை எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் மறிய போகிறோன்னு சொல்லும்போது 26வது வசனம் பாருங்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அது மிகுந்த அமைதல் உள்ளாயிற்று. இப்போ இஸ்ரவேல் மக்களாகிய தன்னுடைய சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே. அதாவது மலையிலேருந்து கீழே இறங்கும்போது நூற்றுக்கதிபதியை பார்த்து, எப்பா உன்ன மாதிரி விசுவாசத்தை நான் பார்க்கலங்கிறாரு. அவர் கூட இருக்கிற சீஷர்கள், அவர் கூட இருக்கிறவங்க, அவர் கூட வர்றவங்க, அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே. இவங்க தான் அங்கே உட்காந்து பிரசங்கத்தை கேட்டாங்க, இவங்க தான் அவர் கூட இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு விசுவாசம் வரல. அதாவது என்னென்னா, ரோமர் 10:17 சொன்னது போல் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்போ என்னென்னா, எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியணும், நம்ம விசுவாசத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம். ஆனால் அந்த வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்கு கர்த்தர் மேலே விசுவாசம் வருதா, அவர் மேலே ஒரு திட நம்பிக்கை வருகிறதா, இல்லை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் நன்றாக சிந்திச்சு பாருங்க. அதாவது இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து தினசரி நீங்கள் கேட்குறீங்க. தினசரி காலையில் ஒரு வசனம், சாயந்தரம் ஒரு வசனம், சபையில் உள்ள பிரசங்கம் கேட்குறீங்க, வேற எல்லாமே கேட்குறீங்க. உங்களுக்கு கர்த்தர் மேலே அசைக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு திட நம்பிக்கையில் நீங்கள் வளர்றீங்களா, இல்லை கூட இருந்த சீஷர்கள் போல அற்ப விசுவாசிகளாக இருக்கிறீங்களா? நம்ம ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்ப்போம். ஏன்னா இந்த நூற்றுக்கதிபதி அங்கே இல்லை. நூற்றுக்கதிபதி கேள்விப்பட்டார், இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டார். அவர் என்ன சொன்னார், ஆண்டவரே, கூரியோஸ், என் தேவனே, என்னுடைய எஜமானனே அப்படின்னு கூப்பிடுறாரு. 2வது, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு அருகதை இல்லைங்கிறாரு. 3வது, நீங்கள் வார்த்தை சொன்னாலே போதுங்கிறாரு. இப்போ அவருடைய விசுவாசத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட இருக்கிற ஜனங்களுக்கு அது இல்லை. இப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எந்த அளவுக்கு தேவன் பேரில் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, கர்த்தர் என்ன ஒரு காரியத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்,
நான் அதை செய்து கொண்டு இருக்கிறேன், அதனால் நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லக்கூடியதான ஒரு உற்சாகமுள்ள ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தில் போய் கொண்டு இருக்கிறீங்களா, இல்லை இன்னும் அற்ப விசுவாசியாக இருக்கிறீங்களா? வசனத்தை கேட்க கேட்க உங்களுடைய விசுவாசம் இன்னும் பலனுள்ளதா, நல்ல ஸ்ட்ராங்காக மாறணும். அது என்னவா போகக்கூடாது, வெறும் வார்த்தையாக போகக்கூடாது. வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் இந்த 100க்கு அதிபதியில் இருந்த விசுவாசத்தை போல இஸ்ரவேலருக்குள்ளும் இல்லாத ஒரு விசுவாசத்தில் இவர்கள் வளர்ந்து உம்மை பற்றி கொண்டு வாழ்நாள் முழுவதும் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.